students, இந்த லெக்சர்ல நம்ம க்ளோஷர் ஆஃப் அ செட் எப்படி டிஃபைன் பண்றோம்னு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி க்ளோஷர் ஆஃப் அ செட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். முன்னாடி டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சம் பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆர்கியூ பண்ணல. க்ளோஷர் எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறதும் எக்ஸாம்பிள்ஸ்ங்கிறதும் டிஃபைன் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் ஆர்கியூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இந்த லெக்சர்ல அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும். Definition: E closure is denoted as E bar, that is equal to E union set of all limit points of E. அதான் எப்படி நோட் பண்றோம், E dash நோட். எக்ஸாம்பிள்ஸ் பழைய வீடியோல இருக்கு, போய் பார்த்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்டா முக்கியமான தியரம், இதுல உள்ள ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே க்ளோஷர்ல இருக்கிற முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க? If X is a metric space and E is a subset of X, then first property E closure is closed. அப்ப என்ன சொல்லிக்கலாம்? இதே எப்படி சொல்லிக்கலாம்? Any closure of any set is closed. ரெண்டாவது E equal to E closure if and only if E is closed. என்ன சொல்றோம்? E closure equal to E ஆவே ஐட்டம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? E closed தான் இருக்கும். சிம்பிளா இந்த இதே ஐடியாவை யூஸ் பண்ணி இங்க ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது E closure subset of F. எப்படிப்பட்ட Fக்கு எந்தெந்த Fலாம் E சப்செட்டா வச்சிருக்கோ அப்படிப்பட்ட செட் எல்லாத்துக்கும் எடுங்க, அது எல்லாத்துலயும் E க்ளோஷரும் சப்செட்டா இருக்கும். அதே இருக்கும் E closure subset of F for any closed set F such that E is a subset of F. E closure சப்செட்டா எங்கெல்லாம் பேரும் எந்தெந்த க்ளோஸ்ட் செட்லாம் E சப்செட்டா இருக்கோ அது எல்லாத்துக்கும் E closure சப்செட்டா பேரும். ஓகே, அதான் இங்க எழுதிரும். F1 F2 F3ன்னு பாத்துக்கோங்க. ஓகே, Eங்கிறது ஷேடட் ரீஜியன் மட்டும் வச்சுக்கோம். F1 அது வந்து ஈயோட பெரிய செட்டா இருக்கு, F2ங்கிறது ஈயோட பெரிய செட்டு, F3யோட ஈயோட பெரிய செட்டு. இப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்செட்டா இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க. தென் E கண்டிப்பா E இஸ் சப்செட் ஆஃப் F1 இன்டர்செக்ஷன் F2 இன்டர்செக்ஷன் F3 இருக்கும். ஆனால் E மட்டும் இல்ல, F1 F2 F3 க்ளோஸ்டா இருக்கும் பட்சத்தில் E மட்டும் இல்ல, அந்த E க்ளோஷரே இந்த செட்டுக்கு சப்செட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க ப்ரூவ் பண்றோம். ஓகே, சரி, இப்போ ப்ரூவ் போலாம். ஃபர்ஸ்டா என்ன ப்ரூவ் பண்ணும்? E closure is closed ப்ரூவ் பண்ணும். அதை கொடுத்ததுன்னா Xங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ், Eங்கிற சப்செட் ஆஃப் X அப்படி எடுத்துக்குவோம். ப்ரூவ் பண்ண வேண்டியது E closure is closed. ஓகே, ப்ரூஃப் let X be a metric space and E is a subset of X. என்ன ப்ரூவ் பண்ணோம்? to prove E closure is closed. E closure is closed னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணா போதும்? அதோட காம்ப்ளிமெண்ட் ஓபன் சொன்னா போதும். நமக்கு என்ன தெரியும்? ஒரு செட் க்ளோஸ்னா if and only if அதோட காம்ப்ளிமெண்ட் ஓபன் அப்படின்னு தெரியும். சோ E closure closed ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா E closure காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓபன் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, ஓபன் ப்ரூவ் பண்ணா என்ன சொல்லணும்? அந்த செட்ல எந்த செட்டை ஓபன் ப்ரூவ் பண்ணுமோ அந்த செட்ல இருந்து எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னதான் இருக்கும்? இன்டீரியர் பாயிண்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும். இதுதானே? அதான் இங்க சேர்க்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? ஒரு பாயிண்ட் E closureல இருந்து எடுங்க, E closure காம்ப்ளிமெண்ட்ல இருந்து எடுங்க. அந்த பாயிண்ட் Xல இருக்கணும். ஓகே, சரி, let P belong to X be such that P subset of E closure க்கு காம்ப்ளிமெண்ட். சோ E closure காம்ப்ளிமெண்ட்ல இருக்குன்னா கண்டிப்பா அதோட காம்ப்ளிமெண்டோட அப்போ அந்த செட்ல உள்ள இருக்கிற செட்ல இருக்காது. அப்படின்னா அப்போ P does not belong to E closure. E closure என்னது? E union E dash. E dash is set of all limit points of E. ரைட், இப்போ பாருங்க, ஒரு பாயிண்ட் ரெண்டு செட் யூனியன்ல இல்ல அப்படின்னா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் செட்லயும் இருக்கக்கூடாது, செகண்ட் செட்லயும் இருக்கக்கூடாது. அப்போ அதான் எழுதியிருக்கோம். This implies P does not belong to E and does not belong to E dash. ஓகே, ஈல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? P is not a point of E. E closureல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? P is not a limit point of E. அதான் கீழே எழுதியிருக்கோம். That is P is neither a point of E nor a limit point of E. சரி, இப்போ வாங்க, P வந்து Eல உள்ள பாயிண்ட்டும் இல்ல, லிமிட் பாயிண்ட்டும் இல்ல. சோ டெஃபினிஷன் அப்ளை பண்ணீங்கன்னா லிமிட் பாயிண்ட் இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம்? கண்டிப்பா சரி, ஒரு பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்னா எப்படி இருக்கும்? அந்த பாயிண்ட் சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் E கூட இன்டர்செக்ட் ஆகும். ரைட், இப்போ என்ன? E வந்து லிமிட் பாயிண்டாவும் இல்ல அப்படின்னா E சுத்தி என்ன சொல்லிக்கலாம்? ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த நெய்பர்ஹுட் ஈயோட இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் P வேணா இருக்கலாம், கண்டிப்பா எம்டியா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா P இஸ் நாட் அ பாயிண்ட் ஆஃப் E. சோ அந்த இன்டர்செக்ஷன் should be empty. அதான் இங்க இருக்கும். Therefore
the Rx is a neighborhood n of P such that n intersection E equal to nt. First என்ன கிளைம் பண்றோம், n intersection E closure equal to emptyங்கிறத நம்ம கிளைம் பண்றோம். n intersection E closure equal to empty. கையில இருக்காங்க n intersection E equal to empty. ஓகே, கிளைம் பண்ணலாம். என்ன சொல்லணும், n intersection E closure is emptyன்னு சொல்லணும். சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சிருக்கோங்க, ஒரு கான்ட்ராக்ஷன் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம் n intersection E closureல. ஓகே, அப்ப என்ன அர்த்தம், q belong to n and q is a limit point of E, ரைட்? ஏன்னா க்ளோஷர்ல இருக்கு, q belong to E closureல இருக்கு. E closureல இருக்குன்னா எப்படி இருக்கணும், either a point of E இருக்கணும் or a limit point of E இருக்கணும். q belong to E இருக்க முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். அதான் எழுதிருக்கோம், since q வந்து E ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, தென் என்ன இருக்கும், ஆல்ரெடி இங்க n லயும் இருக்கு, q n லயும் இருக்கு, இங்க E லயும் இருக்கு. அப்படின்னா q வந்து n intersection E ல வந்துடும். அப்படின்னா ஒரு பாயிண்ட் n இன்டர்செக்ஷன்ல E ல வந்துருது. ஆனா நமக்கு இருக்குதுன்னா n இன்டர்செக்ஷன் E is empty. ஆனா இங்க என்னது, ஒரு பாயிண்ட் வருது, இது கேட்ட கான்ட்ராக்ஷன். சோ கண்டிப்பா எப்படிதான் இருக்க முடியும், Q E ல இருக்க முடியாது. அப்ப கண்டிப்பா E யோட லிமிட் பாயிண்டா தான் இருக்க முடியும். அதான் எழுதிருக்கும். ஏன்னா Q belong to E bar. சோ E ல இருக்கும், இல்லாட்டி ஈக்கு லிமிட் பாயிண்டா இருக்கும். இங்க ஈல இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ கியூ கண்டிப்பா லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈயா தான் இருக்கும், ரைட்? லிமிட் பாயிண்ட். அப்ப அடுத்தது பாருங்க, கியூ வந்து என்ல இருக்கு, சின்ஸ் கியூ பிலாங் டு என், n is a neighborhood. We know every neighborhood is an open set. அப்போ என்ன சொல்லிக்கலாம், இவர் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஓபன் செட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எழுதிக்கலாம், there exists a neighborhood m of q such that q is belong to m is a subset of n. நான் பிக்சர்ல போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த சோ என்ன வந்து n is a subset of m is a subset of n அப்படின்னு பாருங்களேன். n இன்டர்செக்ஷன் EA empty. அப்போ n ல இன்னொரு சப்செட் சின்ன செட் எடுக்குங்க, அப்ப அதுக்கும் ஈக்குவல்னா இன்டர்செக்ஷன் எம்டியா தான் இருக்கும். இந்த பிக்சர்லயே பாருங்க, இது n, சரியா? n இது E, ரெண்டும் இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. அப்படின்னா n ல ஒரு சப்செட் எடுக்குங்க, அதுதான் m இந்த இதுக்குள்ள இருக்கு, அப்படிதானே? இதுவும் ஈயும் கண்டிப்பா இன்டர்செக்ஷன் எம்டியா தான் இருக்கும். அதான் இங்க எழுதியிருக்கோம், m இன்டர்செக்ஷன் E equal to empty. அப்ப என்ன சொல்லியிருக்கோம், ஒரு P சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் கிடைச்சிட்டு, அந்த நெய்பர்ஹுட் P சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் கிடைச்சிட்டு, சாரி Q சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் M கிடைச்சிட்டு, அந்த நெய்பர்ஹுட் E கூட இன்டர்செக்ட் ஆகல அப்படின்னு என்ன அர்த்தம், கண்டிப்பா Q is not a limit point of E. ஆனா இருக்க முடியுமா? ஓகே, அதான் இங்க எழுதியிருக்கோம், Q is not a limit point of E. ஆனா இது ட்ரூவா? நோ. நம்ம எப்படி இருக்கு, Q should be a limit point of E, we get a contradiction. அப்ப என்ன எடுத்தோம் கான்ட்ராடிக்ஷன், இந்த இன்டர்செக்ஷன்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எடுத்தோம், we get a contradiction. So அந்த intersection is empty. So intersection empty. ஓகே, இப்போ n intersection E closure equal to empty. ஓகே, ரெண்டு A intersection B empty. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ல அடுத்து இருக்கும். முந்தின லெக்சர்ல நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பாத்துக்கோங்க. n is a subset of E closureக்கு காம்ப்ளிமெண்ட். சோ என்ன ஆச்சு, ஒரு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். there exists a neighborhood n of P, சரியா? there exists a neighborhood n of B such that என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், n is a subset of E closureக்கு காம்ப்ளிமெண்ட். சோ என்ன சொல்லியாச்சு, P க்கு ஒரு P is an interior point of E closureக்கு காம்ப்ளிமெண்ட். அப்ப இந்த இடத்துல கூட நீங்க எழுதணும்னா எழுதிக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம், P is an interior point of E closure complement. சோ என்ன எடுத்தோம், Pங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் E closure complementல எடுத்தோம், அது என்ன ஆச்சுப்போம், இன்டீரியர் பாயிண்ட் ஆயிட்டு. சோ every point of E closure complement is open, hence sorry, E closure complement is a limit point, hence E closure complement is open. சரி, இவர் ஓபன், இந்த செட் ஓபன், அப்ப அதோட காம்ப்ளிமெண்ட் அதான் என்னது, E closure is closed. hence our first part of the theorem. first இத என்ன ப்ரூவ் பண்ணனும், E closure is closed நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பட் நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணனும், E equal to E closure if and only if E closure is closed. E equal to E closure. so E closure எப்படி, E closure is defined as E equal to E union E dash. ஓகே, அப்போ என்னாச்சு, E equal to E union E dash. சோ இப்போ பாருங்க, A is a subset of A union B. A ஒரு செட் இருக்கு, இது Aன்னு வச்சுக்கோம், உள்ள இது Bன்னு வச்சுக்கோம். ஓகே, இந்த செட் B, இது Aன்னு வச்சுக்கோம். இப்போ பாருங்க,
A union B ல B subset A union B equal to A இருக்கு அப்படிதானே, இது B, இது A ன்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. A union B equal to B பெரிய செட். சோ அதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம், உள்ள இருக்கிற A is a subset of B அப்படிதானே, அதே தான் இங்க சொல்றோம். E equal to E union E closure E dash. சோ என்ன சொல்லிக்கலாம், E dash is a subset of E. ரைட். இப்போ பாருங்க, E dash என்ன, set of all limit points of E. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், E குள்ள E dash இருக்குன்னா என்ன அர்த்தம், E குள்ளதான் E dash, அப்போ E dashல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் லிமிட் பாயிண்ட்ஸ். அப்போ E குள்ளதான் லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் எழுதிருக்கோம். E contains all its limit point. ஓகே, எல்லா லிமிட் பாயிண்ட்டும் E குள்ளேயே இருக்கு. சோ என்ன சொல்லிடலாம், E is closed. சோ இங்க இருந்து இங்க ப்ரூவ் பண்ணிட்டோமா. இப்போ கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ணுவோமா. சப்போஸ் E is closed அப்படின்னா என்ன அர்த்தம், E ல இருக்கிற every limit point of E is a point of E. அப்போ E contains all its limit point. ஓகே, எல்லா லிமிட் பாயிண்ட் E குள்ளேயே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், E டேஷ்ன்றது என்ன, set of all limit points, set of all limit points is a subset of E இருக்கு. சோ இதோட யூனியன் ஈக்குவல் டு என்ன ஆகும், E ஆயிரும். சோ இதோட யூனியன் தானே E closure. சோ E equal to E closure. சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, E equal to E closure if and only if E is closed. Okay. Hence our second theorem. 2.28, let E be a non-empty set of real numbers which is bounded above. ஈங்கிறது ரியல் நம்பர்ல ஒரு நான் எம்ப்டி செட் எடுக்கீங்க, அந்த செட் எப்படி இருக்கு, பவுண்டட் above இருக்கு. லெட் ஒரு நான் எம்ப்டி செட் E ஆர்ல ஒரு நான் எம்ப்டி செட் எடுக்கிறீங்க, பவுண்டட் above இருக்கு. அப்போ கண்டிப்பா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதான் சுப்ரீமம் ஆஃப் E. அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சுப்ரீம் ஆஃப் E அதாவது ஒய் கண்டிப்பா E க்ளோஷர்ல இருக்கும், அதான் இங்க சொல்றோம். ஓகே, ரெண்டாவது ஒய் வந்து E குள்ளேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, E is closed. சிம்பிளா வச்சுக்கோங்க, E is closed என்ன, E closure equal to E. ஸோ E closure போல E போட்டுக்கலாம். ஸோ இந்த முந்தின ஐடியாவை டக்குன்னு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லைனும் ஓகே. அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டாம், இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணா போதும். ஃபர்ஸ்டா பவுண்டட் above அப்படின்னா ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோ, ஒரு ரியல் நம்பர்ஸ்ல ஒரு சப்செட் எடுக்கீங்க, அது அந்த செட்ல இது அந்த செட் இஸ் பவுண்டட் above அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், கண்டிப்பா ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் அந்த செட்ல இருக்கிற எந்த செட்டை பவுண்டட் above சொல்லணுமோ அந்த செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுற ரியல் நம்பரோட சின்னதா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம், பவுண்டட் above. ஓகே, இப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பவுண்டட் above இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் வச்சுக்கோங்க, எக்ஸ் இஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் E அப்படின்னா எக்ஸ் இஸ் பவுண்டட் above இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஈல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸை விட சின்னதா இருக்கும். ரெண்டாவது இந்த பவுண்டட் above எக்ஸ் தான் இருக்குதுல சின்னதா இருக்கும், லீஸ்ட் அந்த பாயிண்ட் இருக்கும், எக்ஸ் தான் இருக்குதுல சின்ன அப்பர் பவுண்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸை விட ஒரு சின்ன நம்பர் சின்னதா எடுத்தாலும், ஒரு சின்ன அளவு எக்ஸுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு நம்பர் எடுத்தாலும் கண்டிப்பா அவர் எப்படி இருப்பாரு, ஈக்கு அப்பர் பவுண்டா இருக்க மாட்டாரு, அதான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இன்னொரு நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்ன, இங்க வாங்க, y is least upper bound of E அப்படின்னு தான் இங்க எழுதிருக்கோம். y equal to supreme of E. least upper bound of E தான் எப்படி நோட்டேட் பண்ணுவோம், supreme of E நோட்டேட் பண்ணுவோம். ஓகே, y is least upper bound of E அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் y is அப்பர் பவுண்டா இருக்கும். ரெண்டாவது y விட சின்னதா எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அப்பர் பவுண்டா இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், y-யோட சின்னதா ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா E ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் y-யை தாண்டி இருக்கும், அதான் இங்க சொல்லுவோம். ஓகே, சரி, ப்ரூஃப் எழுதலாம். என்ன கொடுத்துருக்கோம், ஈங்கிறது ரியல் நம்பர்ல நான் எம்ப்டி செட்டு சப்செட் அண்ட் பவுண்டட் above அப்படி எடுத்துக்கோம். லெட் E சப்செட் ஆஃப் R ரியல் நம்பர் பி a நான் எம்ப்டி செட்டு which is bounded above. அடுத்து என்ன இருக்கு கொடுத்து, y equal to supreme of E அதே எடுத்துக்கோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம், டு ப்ரூவ் y equal to E closure, அந்த அதே எப்படி எடுத்துக்கோம், டு ப்ரூவ் y equal to E closure. சரி, இப்போ கேஸ் ரெண்டு கேஸா ப்ரூவ் பண்ண போறோம். சிம்பிளி ஃபர்ஸ்ட் எடுங்க, y வந்து E லே இருக்குன்னு வச்சுக்கோ, தென் E closureல வந்துருமா, கண்டிப்பா E closure equal to E union E dash. சோ E ல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா E closureலயும் வந்துரும். சோ it is trivial. Okay, if y belong to E then y belong to E closure is trivial. அப்போ ரெண்டாவது கேஸ் எடுத்துக்கோ, y E ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், y belong to E closureன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ கண்டிப்பா என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும், y is a limit point ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா தான் E closureல வரும். பிகாஸ் E equal to E union
இ டேஷ் லிமிட் பாயிண்டா இருந்தா அதான் இல வரணும். ஓகே, இ டேஷ்ல வரணும். சோ என்ன ப்ரூவ் பண்ணணும்? y இஸ் a லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சரி, நமக்கு கையில கொடுத்தது என்ன? y equal to supremum of e. ஓகே, y இஸ் a supremum of e. அப்ப என்ன சொன்னோம்? y விட y மொத அப்பர் பவுண்டா இருக்கும், ரெண்டாவது y விட சின்னதா எந்த நம்பர் எடுத்தாலும் அப்பர் பவுண்டா இருக்காது. அப்ப எடுத்துக்கோம். அதான் இங்க சொல்றோம், y விட எந்த ஒரு சின்ன நம்பர், அதான் எப்படி நோட் பண்றேன்? எனி பாசிட்டிவ் நம்பர் வச்சுட்டு y மைனஸ் ஆர் பாக்குறேன். ஓகே, y மைனஸ் ஆர் பாக்குறேன். y மைனஸ் ஆர் இஸ் நாட் அண்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் e. கண்டிப்பா y மைனஸ் ஆர் என்ன? y யோட சின்ன நம்பர் தானே. ஓகே, அப்போ இஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னா y யோட சின்ன நம்பர் அப்பர் பவுண்டா இருக்கவே இருக்காது. அதான் இருக்கும், y மைனஸ் ஆர் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் e ஃபார் எனி ஆர் கிரேட்டர் தென் 0. ரைட். சரி, இப்போ வாங்க, y மைனஸ் ஆர் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்ட், அப்பர் பவுண்டா இல்ல, ஈக்கு அப்பர் பவுண்டா இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்கு மேல பவுண்டா இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈல இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் y மைனஸ் ஆரை விடவும் பெரிய நம்பரா இருக்கும். ரைட்டா? அதான் சொல்றேன், இன்னொரு ரிப்பீட் பண்றேன். y மைனஸ் ஆறுங்கிறது அப்பர் பவுண்டா இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈல இருக்கிற ஒரு எலமெண்ட், கண்டிப்பா ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அவரு y மைனஸ் ஆரை விட பெரிய நம்பரா இருக்கும். அதான் இங்க எழுதியிருக்கோம். the Rx is x belong to E such that y minus r less than x. Okay, less than x. இப்போ இன்னொரு ஐடியா என்ன இருக்கு? y is an upper bound. அப்படிதானே? y is an upper bound. அப்படின்னா கண்டிப்பா எப்படி இருக்கும்? ஈல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் y விட சின்னதா இருக்கும். ரைட்டா? y is an upper boundனால ஈல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் y விட சின்னதா இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும்? that x-உம் y விட சின்னதா இருக்கும். அதான் இந்த ரெண்டாவது சொல்லுங்க, x less than y. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எப்படி ப்ரூவ் பண்ணோம்? y minus r less than xங்கிறது இஸ் நாட், y minus r is not an upper bound, அதனால ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவது y is an upper bound, அதனால y-யோட ஈல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சின்னதா இருக்கும், பர்டிகுலர் x-உம் சின்னதா இருக்கும். சோ என்ன சொல்லியாச்சு? y minus r less than x less than y. y என்னது? less than y plus r. சோ அதுக்கு y உள்ள y is less than y plus r. அப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா y minus r less than x less than y plus r. சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? இப்போ ஜஸ்ட் இத அகைன் ரீஅரேஞ்ச் பண்றீங்க, முடியுது. y y y வச்சு மைனஸ் பண்ணுங்க மூணு சைடும். அப்ப இந்த சைடு என்ன ஆகும்? y minus r minus y minus r. இங்க y x minus y ஆகும். இங்க y plus r minus y. சோ r ஆகும். ரைட். சோ என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் இது? ஓகே, இதை எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் x minus r, sorry, x minus y less than r னு எழுதிக்கலாம். சரியா? this is true for any r, இது r greater than 0. அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாம் for every r greater than 0. ஓகே, இதோட மீனிங் என்ன? இப்படிப்பட்ட this கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லாமே நெய்பர்ஹுட் டெஃபினிஷனை போட்டு பாருங்களேன். nr of y equal to என்ன பண்ணும்? set of all x such that x satisfies this condition. ரைட்டா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சோ அதே கண்டிஷனை x இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ x belong to that neighborhood. this is true for every, இது அப்படி டவாங்கிறது. ஓகே, சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? இந்த நெய்பர்ஹுட்ல x எங்க உள்ள பாயிண்ட் பாருங்க, x இந்த அடி இருக்கும், x எங்க உள்ள பாயிண்ட்? ஈல உள்ள பாயிண்ட், x ஈல உள்ள பாயிண்ட். அப்போ e இன்டர்செக்ஷன் nr of y என்ன ஆகும்? இதுல கண்டிப்பா இந்த x இருக்கும். அப்படிதானே? x ஈலயும் இருக்கு, that நெய்பர்ஹுட்லயும் இருக்கு. சோ x, so that இந்த ரெண்டு செட்டோட இன்டர்செக்ஷன் நான் எம்டி. அதான் ப்ரூவ் பண்ணும், nr of y இன்டர்செக்ஷன் e நான் எம்டி for every r greater than 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? y சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும், அப்படிதானே, எந்த ஒரு ரேடியஸ்க்கு எடுத்தாலும் சொன்னோம். அப்படின்னா எந்த ஒரு நெய்பர்ஹுட் nr of y எடுத்தாலும் அது e கூட என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுது. அப்படிதானே? இன்டர்செக்ஷன் வித் e equal to empty. சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? y is a limit point of e. சோ என்ன சொல்லிடலாம்? yங்கிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் e ன்னு சொல்லியாச்சு கண்டிப்பா. அப்போ y belong to e டேஷ்ல இருக்கும். சோ y belong to e closure. Hence our theorem.